ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ ஓடிக்கிட்டே இருக்கணும், ஸ்டாப் பண்ணவே கூடாது. உங்களுடைய ஓட்டம் ஸ்டாப் பண்ற ஓட்டம் அல்ல. ஆண்டவர் உங்களை கொண்டு வச்ச திட்டங்கள் நிறைவேறும் வரைக்கும் ஓடி 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 ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஒருத்தர் சோர்ந்து போயிட்டா விட்டுறாதீங்க. அவங்க சோர்ந்து போறதை நீங்க பாக்குறீங்களா? வார்த்தை இருக்கு, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி பூஸ்டப் பண்ணுங்க. சோர்ந்து போயிடாத, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம கூட கர்த்தர் இருக்கார், நம்ம பிள்ளைங்களை கர்த்தர் பார்த்துக்குவார், நம்ம குடும்பத்தை கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை ரட்சிப்புக்குள்ள நடத்துங்க. அப்படி சொல்லும் போது அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. லெக்கெல்லாம் என்னதுதான்? பந்தய பொருளை நோக்கி ஓடணும். உங்க வீட்டுக்காக இவ்வளவு நாள் ஓடி இருப்பீங்க, உங்க குடும்பத்துக்காக ஓடி இருப்பீங்க, உங்க ஸ்டடீஸ்க்காக ஓடி இருப்பீங்க. ஆனா இந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ அதுக்காகலாம் ஓடுனது போதும், லெக்கை நோக்கி ஓடு. பந்தய பொருள் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, இதுல நீங்க ஜெயிச்சீங்கனாலே போதும், உலகத்தில் உள்ள எல்லாத்திலும் நீங்க ஜெயிப்பீர்கள்.